ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆன்சிபிள் எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி ட்ரை கேட்ச் ஃபைனல் இருக்கோ, ஸோ அதே மாதிரி ஆன்சிபிளில் ப்ளேபுக்கு நம்ம எரர் ஹேண்ட்லிங் பண்ணலாம். டாஸ்க் லெவல்லையும் ப்ளேபுக் லெவல்லையும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த டாஸ்க் லெவலில் எப்படி எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து சிம்பிள் ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் மாதிரி தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எரர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் நம்ம இது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதில் வந்து எப்பயும் நம்ம டிஃபால்ட் பிஹேவியர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ளே வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அது எக்ஸப்ஷன் பாசிபிள் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பாசிபிள் எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ யாராவது ஒரு ப்ளே வந்து எரர் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த எரர் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபெயிலியர் ஆனாலும் கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம வந்து இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ன்ற டைரக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ப்ளே டாஸ்க்கை வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜின்ற ஒரு சிம்பிள் டாஸ்க்குள்ளே ஸோ நேம் அண்ட் தென் ஸ்டேட் கொடுத்துட்டு ஸோ இக்னோர் எரர்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேக்கேஜ் நேம் போரிஸ்ன்னு ஒரு பேக்கேஜே கிடையாது. ஸோ இது எரர் அடிக்கும். ஸோ எரர் இருந்தாலுமே ஸோ இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் எஸ்ன்னு கொடுத்தேன்னா ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளே இருந்தால் அதுக்கு போயிடும். ஸோ இதில் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட்டிங் ஹேண்ட்லர்ஸ் ஆஃப்டர் த டாஸ்க் ஃபெயிலியர். ஸோ இப்போ ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹேண்ட்லர்ஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஃபெயிலியர் ஆனாலும்னாலுமே ஸோ அது உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ டாஸ்க் வந்து ப்ளேயில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸோ எந்த ஹேண்ட்லரும் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ் ஃபோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லர்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு ஃபோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லர்ஸ் எஸ்ன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஹேண்ட்லர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும் ஈவன் ப்ரீவியஸ் ஆக்ஷன் வந்து ஏதாவது ஃபெயிலியர்ஸாக இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் ஹேண்ட்லர்ஸ் அட் த டாஸ்க் ஃபெயிலியர்லேயே இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ப்ளே புக் லெவலில் நீங்கள் ஹேண்ட்லெஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹோஸ்ட்டுன்றது கீழே டாஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லெஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளே புக் லெவல் நீங்கள் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண வைக்கிறோம் இது. ஸோ டாஸ்க்குன்றதுக்குள்ளே ஸோ நேம் டாஸ்க் ஏ கமாண்ட் பின் எஸ் ஹேண்ட்லர் ஹேண்ட்லர் ஏ அப்படின்றது இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேண்ட்லர்ஸில் நோட்டி ஹேண்ட்லர்னு கொடுத்துட்டு ஸோ கமாண்ட் பின் ட்ரூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஹேண்ட்லர்ஸும் திரும்பி எக்ஸிக்யூட் ஆகிடும். நோட்டிஃபை ஹேண்ட்லர்னு கொடுத்துட்டேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிரும் ஈவன் ஃபெயில் ஆனாலுமே இந்த ப்ளே. ஸோ இது வந்து ஹேண்ட்லர்ஸு ஸோ ஃபெயிலியர் ஆனாலுமே ஹேண்ட்லர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லர்ஸு. ஸோ இப்போ நம்ம சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் தான் இப்போ நம்ம இருக்கோம் எக்ஸாம்பிள் டெமோவில். ஸோ எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் எரர் ஹேண்ட்லிங்கில் இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்குள்ளே இப்போ நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா handlers.yaml ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நம்ம ப்ளே புக் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ஸை நம்ம வச்சுருக்க அதே சேம் டெம்ப்ளேட் அண்ட் தென் சேம் லோக்கல் ஹோஸ்ட்டு நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ டாஸ்க் வந்து டூ நாட் கவுண்ட் திஸ் அஸ் ஏ ஃபெயிலியர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இக்னோர்ஸ் எரர்ஸ்னால இது ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணாமல் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். Ansible playbook handlers.yaml. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெயிலியர் தான். ஸோ இங்கே வந்து இக்னோரின்னு வந்துச்சு. ஸோ இது ஃபெயிலியர் வந்து இக்னோர் எரர்ஸை நம்ம கொடுத்துட்டோம் ஃபெயிலியரை. ஸோ அதனால் இக்னோரிங் வந்துட்டு ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாஸ்க்கும் எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருச்சு. ஸோ அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் நெக்ஸ்ட் டாஸ்க்னு கொடுத்துட்டு ஸோ இதோட ப்ளே ரீகேப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டோன் வந்துட்டு இந்த இடத்துல இக்னோர்டு 1. ஸோ எத்தனை ப்ளே வந்து இக்னோர் ஆயிருக்கோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் ப்ளே புக்கில் இந்த மாதிரி நிறையா ஏதாவது இக்னோர் பண்ணணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா ஸோ அதை ஃபுல்லாக எத்தனை ப்ளே வந்து இக்னோர் ஆயிருக்குன்னு அதுவும் உங்களுக்கு காட்டும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் இப்போ சேம் handlers.yamlன்ற ஃபைலில் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் வெப் சர்வர்ஸ் குரூப் ஆஃப் ஹோஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சர்வர் வந்து அன்ரீச்சபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அன்ரீச்சபிள் ஹோஸ்ட் வந்து நம்ம இக்னோர் பண்ணுறதுக்கு ஸோ சேம் அதே மாதிரி இக்னோர்ஸ் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் மாதிரி இக்னோர் அண்டர்ஸ்கோர் அன்ரீச்சபிள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா
ஸோ இது வந்து அன்ரீச்சபிள் ஆகாத ஹோஸ்ட் எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ எது ரீச்சபிளாக இருக்கா அந்த ஹோஸ்ட்டில் போய் நெக்ஸ்ட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிருக்க அந்த ப்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ansible playbook handlers.yaml. ஸோ பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடு 2 வந்து அன்ரீச்சபிளாக இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெயில்ஸோட இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ 2 எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு 1 3 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதோட ப்ளே ரீகேப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடு 2 வந்து அன்ரீச்சபிள். ஸோ அது வந்து அன்ரீச்சபிள் 1 காட்டி அன்ரீச்சபிள் 1ன்னு கவுண்ட் காட்டிட்டு ஸோ இதை இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆன்ஸ் நோடு 1 ஆன்ஸ் நோடு 3ல அந்த ப்ளே வந்து டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இக்னோர் அண்டர்ஸ்கோர் அன்ரீச்சபிளுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு வென் handlers.yaml. ஸோ இப்போ ஏதாவது பர்டிகுலர் இடத்துல ஃபெயில் பண்ண வைக்கணும். ஸோ அந்த ஃபெயில்டு வந்து எங்கே பண்ண வைக்கணும், எந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்கும், அது எப்படி பண்ண வைக்கிறது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ யூஸிங் failed_when. ஸோ failed_when எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கமாண்ட் வந்து ஃபெயில்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கமாண்டோட அவுட்புட்டோ இல்லாட்டி ரிட்டன் கோடோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிஜெக்ட்ஸ் ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா, அந்த ஸ்ட்ரிங் இருந்தால் இது வந்து ஃபெயில்டுன்னு ஃபெயில்டுன்னு ஸ்டேட்டஸ் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து ட்ரிகர் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் failed_when டைரக்டிவ் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் கமாண்ட்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஸ்பெசிஃபிக் அவுட்புட். ஸோ ஸ்பெசிஃபிக் அவுட்புட் வச்சு நம்ம கமாண்ட்ஸ் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட் பிளேயர். ஸோ அதுதான் இது நம்ம பண்ணியிருக்கோம். இது சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ மேக் யூசர்.sh இது வந்து யூசர் கிரியேஷனுக்கான ஒரு சிம்பிள் ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து ரிஜிஸ்டர்ன்ற அவுட்புட் வேரியபிளில் நான் சேவ் பண்ணிட்டேன். சாரி, ரிஜிஸ்டர் வந்து வேரியபிள் சேவ் பண்ணுறது மேக் mkUSR_result வேரியபிளில் இல்லை ஒரு அவுட்புட் வந்து சேவ் ஆயிரும். ஸோ failed_when. ஸோ எப்போ ஃபெயில்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் மேக் யூசர்_result வேரியபிளில் .std அவுட்புட்டில் பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயில்டுன்னு போடு அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் fail_when யூசேஜ். ஸோ இப்போ நம்ம இதை டெமோ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த failed_when_handlers.yaml இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வெப் சர்வர்ஸ் குரூப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டாஸ்கில் வந்து எக்ஸாம்பிள் கமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து command_result வேரியபிளில் அவுட்புட் சேவ் ஆயிரும். ஸோ failed_when என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஃபெயில்டுன்ற ஸ்ட்ரிங்கு வந்து command_result.std ஸ்டாண்டர்ட் எரரில் இந்த வேர்டு ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ இந்த கமெண்ட் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ansible playbook failed_when handlers. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடு 1 நோடு 2லையும் இக்னோர் ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில்டுன்னு ஸ்டாண்டர்ட் எரரில் இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுலேயுமே இக்னோர் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டீபக்கோட ஃபெயில்டு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ ப்ளே ரீகேப்பில் பார்த்தீங்கன்னா இக்னோடு ஒன் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஹோஸ்ட்லேயும் ரன் ஆகின அந்த ப்ளே டாஸ்க் வந்து இக்னோர் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ஃபெயில்டு வென்னுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது அனதர் failed_when_handlers.yaml ப்ளே புக் எக்ஸாம்பிள். இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போத் ஃபைல்ஸ் ஏதாவது ஃபெயில் இருக்குது, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதோட அவுட்புட்டை வச்சு ரிட்டன் கோடோ இல்லாட்டி அவுட்புட் வச்சு ஏதாவது நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படின்றதுனா ஸோ அதையும் நீங்கள் காட்டலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா fail_when கொடுத்துட்டு ஸோ கமெண்ட். ஸோ அந்த ரெண்டு ஃபைலோட டிஃப்ரென்ஸை வச்சு அதோட ரிட்டன் கோடை நான் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டன் கோட் $0 ஆர் different_command.rc >= 2 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து ஃபெயில் பண்ணிடும் அந்த ப்ளேயை. ஸோ இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ansible playbook. ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா fail_when_handlers.yaml ஃபைல் இருக்குது.
ஸோ இப்போ இதில் வந்துட்டு போத் ஃபைல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இருந்துச்சுனால ஸோ எரர் கோடு வந்து 1 வருது. ஸோ இங்கே என்னோட ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபெயில்டு வென் அண்டர்ஸ்கோர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கமாண்டு டிஃப்ரென்ஸ் கமாண்ட் ரிட்டர்ன் கோடு வந்து ஈக்குவல் டு 0 ஆர் டிஃப் அண்டர்ஸ்கோர் கமாண்ட் டாட் ரிட்டர்ன் கோடு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ greater than or equal to 2 இருந்தால் மட்டும்தான் ஃபெயில் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பட் ப்ரீவியஸில் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ 1 வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபெயில்டு கிடையாது. ஸோ மேபி இப்போ 0 வந்துச்சுன்னா அது ஃபெயில் பண்ணி எரர்ஸை இக்னோர் பண்ணிடும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் கமாண்ட் இப்போ போட்டு ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபூ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த ஒரு ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ vi ஃபைல் 1 கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஹேண்ட் சொல்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸுக்காக ஸோ இப்போ சேம் இதே மாதிரி பாரில் பார்ப்போம். இப்போ ரெண்டுமே நான் ஹேண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ திரும்பி அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ 0ன்ற கோடு ஸோ 0 கோடு வந்திருக்கு. ஃபெயில்ட் ஆயிருக்கு. நான் இக்னோர் எரர்ஸ்னால அது இக்னோரிங் காட்டுட்டு ஸோ ஆன்ஸ் நோடு 2ல் போய் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதில் வந்து 1 ரிட்டர்ன் கோடு வந்திருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஃபெயில்டு வென் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷனாகவும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இதுவும் ஃபெயில் அண்டர்ஸ்கோர் வென் அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லர்ஸில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமான கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒன்று வந்துட்டு ஃபெயில் அண்டர்ஸ்கோர் வென்லேயே ரிசல்ட் ரிட்டர்ன் கோடு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு எரராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வச்சும் நீங்கள் எரர் கோடை வந்து எரர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு நான் நோ சச் நாட் இன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோ சச் நாட் இன் ரிசல்ட் டாட் எஸ்டிடி எரர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஃபெயில் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கடுத்து அடுத்த பிளேயில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்ற டீபக் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் ஐஃபன் ப்ளே புக் ஃபெயில்டு வென் அண்டர்ஸ்கோர். ஸோ இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு /root/host வந்து இந்த இடத்துல ஏதோ எரர் அடிச்சிருக்கு. ரிட்டர்ன் கோடு 0 நோ சச் ஃபைல்னு வந்திருக்கு. ஸோ இந்த நோ சச் ஃபைல் நாட் இன் வந்தாலே நாட் இன் நோட் சர்ச் ஃபைல் வந்தால் எரர் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் இங்கே கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபெயில்டு வென் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ளே புக்கை திரும்பி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபெயில்டு வென் ரிட்டர்ன் கோடு 0. ஸோ ரிட்டர்ன் கோடு 0 இங்கே வரல. ஸோ அண்ட் தென் நோ சச் நாட் இன் ரிசல்ட் டாட் எஸ்டிடி எரர். ஸோ இந்த எஸ்டிடி எரரில் நோ சச் நாட் இன் அப்படின்னு இருந்தால் தான் ஸோ இதில் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபெயில்டு கிடையாது. ஸோ அதை தான் இப்போ நான் இங்கே செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெயில்ட் அண்டர்ஸ்கோர் வென் எப்போனா நாட் இன் ஸோ இங்கே இருக்குது. ஸோ அதனால் இது ஃபெயில்டு கிடையாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 06th எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சேம் ப்ளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபெயில்ட் அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லர்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச்டு வென். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு ப்ளே புக்கு வந்து நீங்கள் பிளேயரை வந்து ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஓவர் ரைட் பண்ணணும். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் படி நீங்கள் சேஞ்சை வந்து ஏதாவது ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு சேஞ்ச் அண்டர்ஸ்கோர் வென் ஸோ அப்படின்ற டைரக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்சு ரிசல்ட்டை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி கோட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரி ஸோ ஃபேக் கமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் டைரக்டிவ் யூஸ் பண்ணி ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் அந்த அவுட்புட்டை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இக்னோர் எரர்ஸ் ட்ரூன்னு கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டு டீபக் ப்ளேவை நம்ம ரன் பண்ண முடியும். அதனால் இக்னோர் எரர்ஸ் ட்ரூ கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் அண்டர்ஸ்கோர் வென்னுன்றது பார்த்தீங்கன்னா ஸோ எரர் இன் ரிசல்ட் டாட் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா
சேஞ்சுன்னு காட்டிட்டு ஸோ ரிசல்ட் கோடு வந்து 2ன்னு வரும். ஸோ சேஞ்ச் ரிசல்ட் கோடு வந்து 2. ஸோ இப்போ நான் அந்த இதை இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ Ansible லைஃபன் playbook failed when handlers. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரர் இன் ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்டிடி எரர் கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டர்ட் எரரில். ஸோ இந்த டீபக் மோடில் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபெயில்டுன்றதில் பார்த்தீங்கன்னா எரர்ன்ற ஸ்ட்ரிங்கும் இருக்குது இதில். ஸோ அது எரர் இருக்கிறனால இக்னோர் பண்ணிருச்சு இந்த இடத்துல. ஸோ இதில் நான் சேஞ்சுடு வென்னுன்றது நான் அங்கே ரிட்டர்ன் கோட் 2 கொடுத்தனால ஸோ அது வந்து க்ரீனாக ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இது ஃபெயில்டுன்னு தான் வரணும், பட் ஆனால் க்ரீனாக ஆயிடுச்சு. நான் ஏன்னா சேஞ்ச் கோட் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எரர் ரிட்டர்ன் கோடு வந்து 2ன்னு கொடுத்தனால இது வந்து க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ ஆக்சுவலாக இது ஃபெயில்டு ட்ரூ தான், பட் ஆனால் சேஞ்சுடுன்னு காட்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்சு ஸ்டேட்டஸும் உங்களால் சேஞ்ச் பண்ணியும் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ளே ஆர் ப்ளே புக். ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.